இந்த வீடியோல நம்ம chamfer types பத்தி பார்க்க போறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு chamfer பண்றேன். ஆல்ரெடி நம்ம ஃபில்லெட்ல நார்மல் ஃபில்லெட்டுக்கும் ட்ரிம்ட் ஃபில்லெட்டுக்கும் வித்தியாசம் பார்த்தோம். அதே பர்பஸ் தான் chamferக்கும் chamfer trimக்கும். நான் chamfer யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் நான் இங்க யூஸ் பண்ண பிறகு அதோட டிஸ்டன்ஸ் கேக்குது. நான் டிஸ்டன்ஸ் 10ன்னு கொடுத்துட்டேன். ஸோ ஒன்ஸ் 10 நான் கொடுத்த பிறகு இதை நான் மாத்தினேன்னா அஃப்கோர்ஸ் இது மாறாது. இதே இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா சைட்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ எல்லா சைட்ஸ்லையும் கொடுக்கும்போது எனக்கு வந்து 4 சைடும் chamfer ஆயிடுச்சு. ஸோ 4 சைடும் chamfer ஆன பிறகு என்னால் இதை வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனலாக மாறிடுச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 5.43 plus 43.49 plus 11.08. ஸோ இதை ஆட் பண்ணாதான் இதோட லென்த் அண்ட் வித் இந்த மாதிரி டைமென்ஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால நம்ம chamfer கொடுக்கும்போது கொடுக்கறோம்ல, இதை நீங்க இப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி chamfer பண்றதுக்கு பதிலாக சும்மா ஒரு ரெக்டாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு chamfers நம்ம இந்த மாதிரி ஒரு chamfer ஃபார்ம் பண்ணிட்டு எங்கெங்க தேவையோ அங்கெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். என்ன சைஸஸ்ல வேணுமோ இந்த சைஸ். மோஸ்ட்லி இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எல்லா சைடும் ஈக்குவலா இருக்குன்னா சிமெட்ரிக்கல் chamfers தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இதை ஓவராலா இந்த பிளேட்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணும்போது இந்த டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் இந்த ஷேப் ஆஃப் பிளேட் வந்து நான் வந்து அதிகமாக ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதிர்காலத்தில் இது ஓவரால் ஷேப் மாற்றி மாற்றி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு chamferம் வந்து அஃபெக்ட் ஆகாது. இது வந்து நார்மல் chamfer. ஸோ இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்துச்சு. இதுவே நான் வந்து ட்ரிம்ட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ட்ரிம்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன பிரச்சனைனா என்னோட ஓவரால் டைமென்ஷனா எதை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த எட்ஜஸ் தான். ஆனா இதுல இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா இது
கன்ஸ்ட்ரெயின் ஆகிருக்கிற மெத்தட்ஸ். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின் ஆகிருக்க மெத்தட்ஸ் வந்து நான் ஒன்று ஒன்றா இண்டிவிஜுவலாக சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இது ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கும் பட்சத்தில் என்னால் ஈஸியாக அதோட மெயின் சென்டர்ஸை யூஸ் பண்ணிட்டு இல்லைன்னா அதோட டயக்னல் சென்டர்ஸை யூஸ் பண்ணிட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதுவே ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்கட்டுமே, அந்த ஷேப்பில் இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் இந்த மாதிரி ஃபில்லட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால் ரெஃபரன்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு நான் யூஸ் பண்ண வேண்டிய ஒரே மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ஃபர் மட்டும்தான். யூஸ் பண்ண மாட்டேன் இந்த இடத்துல. ஆல்ரெடி நான் சொன்னதுதான், எந்த இடத்துல உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தேவை இல்லையோ அதை நீங்க மைண்ட் பண்ண மாட்டீங்களோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த சாம்ஃபர் ஃபில்லட்டை யூஸ் பண்ணலாம். இதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் ஒவ்வொரு மாடல் நீங்க கிரியேட் பண்ணும்போது அந்த மாடலுக்கு நீடடாவே இருக்கும். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் அடிப்படையா வச்சு கொண்டு வராம அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இது யூஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் ப்ரொடக்டிவ் டூலா இருக்கும். ஆனாலுமே சாம்ஃபரையும் நம்ம வந்து கடைசியா தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு கட் பண்ற பர்பஸ்க்காக யூஸ் பண்றது தான் சாம்ஃபர் டூல். அந்த சாம்ஃபரையும் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னு வந்து பாத்தீங்கன்னா ஷாஃப்ட்ல வேற மாதிரி யூஸ் பண்ணுவோம். நார்மல் இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு பிளேட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் நான் கட் பண்ண போறேன். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பிளேட்ல இந்த மாதிரி ஒரு ஷேப் கட் பண்றேன்னா நான் கண்டிப்பா ஸ்கெட்ச் சாம்ஃபரை தான் யூஸ் பண்ணுவேன். இதுவே நான் ஒரு ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு அதை நான் சாம்ஃபர் பண்ணேன்னா கண்டிப்பா அந்த ரெக்டாங்கிளை வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு பார்ட்ல இருக்க சாம்ஃபர் ஃபீச்சர்ஸை வச்சு தான் நான் இதை பண்ணுவேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ். எப்பவுமே வந்து ஒரு ஆப்ஜெக்டை டிசைன் பண்ணும்போது ஒரு மைண்ட்ல ஒன்று வச்சுக்கோங்க, இதை நான் வந்து மிஷினிங் பண்ணா எப்படி இது உருவாகும், அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் பிளேட்டை கட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த நடுவில் இருக்க ஷேப்பை கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த நடுவில் இருக்க ஷேப்பை நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாதான் எனக்கு வந்து ப்ராஃபிட்டே தவிர இந்த இடத்த நான் சாம்ஃபர் பண்ண முடியாது. ஏன் சாம்ஃபர் பண்ண முடியாது? நான் வந்து டைரக்டாவே இது பண்ணலாமேனா ஒன்ஸ் இந்த எட்ஜஸ் இருக்குல்ல இதை நான் கட் பண்ணி எடுத்தா மட்டும்தான் எனக்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு அதுல நான் சாம்ஃபர் பண்ணேன்னா அந்த ஷேப் எக்ஸ்ட்ராவா வராது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். ஸோ மாடல் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணி தான் நீங்க கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் அதை வந்து வெல் பண்ணிட்டு ஃபில்லட் பண்றதுக்கும் ஃபில்லட்லயே அதை உருவாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே தான் இதுலயும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிசைன் ஃபீல்டில் போக போக தான் இது உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.